அன்புள்ள அப்பா, உங்களுக்கு அண்ணா அக்கா 2 பேர் இருக்காங்க. நான் எதுக்குப்பா உங்களுக்கு? நீங்கள் இவனை ஏன் பெத்தோம்னு என்னடா ரொம்ப வந்து தெரிஞ்சிருக்கேன். நீங்கள் இவனை ஏன் பெத்தோம்னு என்னைக்காச்சும் யோசிச்சது உண்டா? நான் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டா நீங்கள் என்னையே ஏற்றுப்பீங்களா? நீங்கள் ஜாதி பார்க்குறத நிப்பாட்டணும். யார் பையன் எழுதியிருப்பார்? மைக்கை கொடுங்க. ஏன் இந்த பையனை பெத்தோம்னு என்னைக்காவது நொந்து போயிருக்கீங்களான்னு கேட்குறாரு இல்லையா? சரி, முதல்ல நீங்கள் அப்படி கேட்குறீங்க. எங்கள் அப்பா வந்து ரொம்ப போல்டாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அவங்க போய் நின்னாங்கன்னு கூட மதித்து அதை போய் உட்கார வச்சுருவாங்க. ஸோ நான் 26 வயசாயிடுச்சு எனக்கு. ஸோ அந்த மினுக்கு இல்லை, அவங்கள மாதிரி ஒரு தைரியமாக இல்லை. நீங்கள் ஜாதி பார்க்குறத நிப்பாட்டணுங்கிறார். அது நான் வாழ்க்கையை உயிரை போனாலும் அதை நிப்பாட்ட முடியாது சார் என்னால். அது எப்படி? இல்லை, அது அவங்களுக்குன்னு ஒரு இது இருக்குது. அதை பண்ணிக்கிறது தான் செய்ய முடியும். என் ஊரில் அது நடக்குது. எங்கள் அப்பா மட்டும் இல்லை, எல்லாருமே பார்க்குறாங்க. இப்போ நான் என் ஊரை தாண்டி சென்னைக்கு வந்துட்டேன்னா ஜாதி பார்த்தேன்னா சென்னையில் நான் ஸ்டே பண்ணவே முடியாது, என்னால் வாழவே முடியாது சார். ஏன்னா என்னோடய ரூம்மேட்ஸு, எனக்கு ஹெல்ப் பண்ணவங்க, எனக்கு ஜாப் ரெடி பண்ணி கொடுத்தவங்க எல்லாருமே வேறு ஜாதி. அவங்க யார் என்னன்னே தெரியாது. எனக்கு அந்த டைம் அவங்க தெய்வமாக எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அவங்கள்ட்ட போய் நான் ஜாதி பார்த்துக்கிட்டு இருந்தால் நான் இப்போ இந்த உட்கார முடியாதுல்ல. நான் முழுசாக நம்புகிறேன், அதை நான் முழுசாக ஏற்றுக்கிறேன். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அப்புறம் நீங்களும் ஜாதி பார்க்காம இருக்க வேண்டிய? நான் பார்க்க மாட்டேன் சார். நான் இங்கே பார்க்க மாட்டேன். என் எல்லையில், என் ஊரில், என் ஏரியாவில், அங்கே நான் பார்க்கக்கூடிய காலகட்டங்கள்லாம் எல்லாருக்கும் இருக்குங்க சார். என் வீடு அப்படின்றப்ப எங்கள் அப்பா ஓகே செட்டிலாக அதை பண்ணுறாங்க. பொது விஷயத்தில் வரும்போது அந்த வேறுபாடு இருக்குது. அது எங்கே பாதிக்குதுன்னா, எனக்கு பின்னாடி என்ன மாதிரி இருக்க இளைஞர்களும் அதை ஃபாலோ பண்ணுறாங்க. நீ முதல்ல வருத்தப்பட்ட பத்தியா? நான் வந்து எங்கள் அப்பா மாதிரி இல்லை, உங்கள் அப்பா மாதிரி இல்லை, அந்த கம்பீரம் இல்லைன்னு. இதான் என் கம்பீரம். உங்கள் அப்பாவோட ஒரு படி கம்பீரம். நீங்கள் மேலே தான் இருக்கீங்க இல்லையா?